Hi friends, இப்போ என்கிட்ட பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20க்கு மேலே ப்ளவுஸ் டிசைன்ஸ் இருக்குது. இது எல்லாமே என்னோட லைவ் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ், லாஸ்ட் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணவங்க அவங்க ஒர்க் பண்ணி சென்ட் பண்ண ப்ளவுஸ் டிசைன்ஸ் தான். இப்போ இந்த ப்ளவுஸ் டிசைன்ஸ் வச்சு ஒவ்வொரு ப்ளவுஸுக்கும் நம்ம என்ன ரேட் ஃபிக்ஸ் பண்ணலாம், என்னென்ன டிசைன்ஸ் அவங்க பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது டீட்டெயில்டாக நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அடுத்து நம்ம பார்க்குற ப்ளவுஸ் டிசைன் திருநெல்வேலியிலேருந்து கோர்ஸ் பண்ண லக்ஷ்மி பிரபா சிஸ்டரோட 2 ப்ளவுஸ் டிசைன் தான். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்குறது பீட் ஒர்க் ப்ளவுஸ், சில்க் காட்டனில் பண்ணியிருக்காங்க. இதுதான் அவங்களோட பீட் ஒர்க் ப்ளவுஸ் டிசைன். ஓகே, ஃபஸ்ட்டு நெக் டிசைன் பீட் ஒர்க் ஒரு சின்ன பார்டராக தான் டிசைன் பண்ணியிருக்காங்க. சிம்பிள் பார்டர் தான். ஃபஸ்ட்டு 2 லேயர் கோல்டு ஜரி யூஸ் பண்ணி செயின் ஸ்டிச் கொடுத்துருக்காங்க. அடுத்தது ஒரு லேயர் சுகர் பீட், தென் 3 mm பஞ்ச் பீட், அதுக்கப்புறம் திரும்பவும் ஒரு லேயர் சுகர் பீட் முடிச்சுட்டு திரும்பவும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இங்கே 3 mm யூஸ் பண்ணியிருக்கு. அதுக்கடுத்து நெக்ஸ்ட் யூஸ் பண்ணியிருக்கிறது 4 mm பஞ்ச் பீட். ஸோ பஞ்ச் பீட்லேயே அதோட சேர்ந்து நெக்ஸ்ட்டு கண்டினியூஸாக ஒரு 3 mm பஞ்ச் பீடும் அதுக்கு கீழே ஒரு சுகர் பீடும் வச்சு சின்ன சின்னதாக லாக் பண்ணி ஃபுல் நெக் டிசைனும் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. ஸோ பேக் நெக் என்ன டிசைனோ அதே டிசைன் தான் ஃப்ரண்ட் நெக்லேயும் கண்டினியூ பண்ணியிருக்காங்க. தென் ரிமைனிங் போர்ஷன் ஃபுல்லாகவுமே சின்ன சின்னதாக புட்டாஸ் டிசைன் கொடுத்து ஃபுல் பேக்கும் டிசைன் வர்ற மாதிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. ஸோ சிம்பிளான நெக் டிசைன் தான், பட் நல்லாயிருக்கு. நெக்ஸ்ட்டு ஸ்லீவ் டிசைன். ஸோ ஸ்லீவ் பாருங்கள், ஒரு 8 inch ஹைட்டுக்கு ஸ்லீவ் டிசைன் இருக்குது. ஸோ ஸ்லீவ்லேயே ஃபஸ்ட்டு பார்டர், ஸோ கீழே நம்ம நெக்குக்கு கொடுத்துருந்த அதே பார்டர் தான். ஃபர்ஸ்ட் 2 லைன் ஜரி, ஒரு லேயர் சுகர் பீட், அதுக்கப்புறம் ஒரு 4 mm கோல்டு பீட், அதுக்கப்புறம் திரும்பவும் சுகர் பீட். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஜிக்ஸாக் பேட்டர்னில் வர்ற மாதிரி சுகர் பீட் கொடுத்துட்டு இந்த ஒவ்வொரு வி ஷேப்புக்கும் கரெக்டாக மிடில் ஃபிட்டிங் ஸ்டோன், ஸ்கொயர் ஷேப் ஒயிட் கலர் ஃபிட்டிங் ஸ்டோன் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு மேலே கீழே பாட்டமில் கொடுத்துருக்கக்கூடிய அதே பார்டர் ஒர்க் மேலே கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. ஸோ பாட்டமில் என்ன பார்டர் ஒர்க் பண்ணியிருக்காங்களோ அதே பார்டர் தான் மேல் பக்கம். டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு 5 inch ஹைட் வர்ற மாதிரி ஸ்லீவோட பாட்டமில் டிசைன் ஃபுல்லாகவுமே ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதுக்கு மேலே ஃபுல்லாகவுமே சின்னதாக புட்டாஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்டரில் என்ன ஒர்க் கொடுத்துருக்காங்களோ அதே டிசைன் மேலேயும் கொடுத்துட்டு அதுக்கு 2 பார்டருக்கும் கரெக்டாக மிடில் பார்த்திங்கன்னா கொடி டிசைன் மாதிரி கொடுத்து அந்த கொடி டிசைனில் ஃப்ளவர்ஸ் வர்ற மாதிரி. ஸோ ஃப்ளவர்ஸ் பார்த்திங்கன்னா சென்டரில் ஒயிட் கலர் கோவி ஷேப் ஃபிட்டிங் ஸ்டோன், அதை சுற்றி சுகர் பீட், அதுக்கப்புறம் ஃபுல்லாக சுகர் பீடால் அவுட்லைன் கொடுத்துட்டு இன்னரில் கட் பீட், கோல்டன் கலர் கட் பீட் வச்சு சின்னதாக லோடிங் மாதிரி ஃபில் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் ஃப்ளவர் டிசைன் பண்ணது. தென் இந்த கொடி டிசைனுக்கு சின்ன சின்ன லீவ்ஸ், ஸோ ஸ்மால் சைஸ் லீஃபுக்கு சுகர் பீட்ஸ் யூஸ் பண்ணி ஃபில்லிங்கும், கொஞ்சம் பிக் சைஸ் லீஃபுக்கு கோல்டன் கட் பீட்ஸ் யூஸ் பண்ணி ஃபில்லிங்கும் கொடுத்து ஃபுல் டிசைனுமே கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. ஸோ ப்ளவுஸ் ஸ்லீவ் மொத்த ஸ்லீவுக்கு பாட்டம்லேருந்து மட்டும்தான் ஒரு 5 inch ஹைட்டுக்கு ஃபுல் டிசைனும் கொடுத்துட்டு அதுக்கு மேலே ஃபுல்லாகவுமே சின்ன சின்னதாக புட்டாஸ் டிசைன் தான் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. பட் ப்ளவுஸ் வியர் பண்ணுறப்ப ரொம்ப கிராண்ட் லுக் கொடுக்கும் உங்களுக்கு. மேட்சிங்காக அதோட சேர்த்து கோவி ஷேப்லேயே ஆரிக்கு டேசலும் பண்ணி கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. ரொம்பவே அழகாக இருக்குது, சின்ன டேசல், பட் நல்லாயிருக்கு, பார்க்க ஃபினிஷிங் நீட்டாக இருக்குது. இந்த ப்ளவுஸ் டிசைனுக்கு நம்ம எவ்வளோ ரேட் ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னா 2000 to 2250 வரைக்கும் ரேட் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு இடத்த பொறுத்தும் ரேட்டு கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். பட் ஃபுல்லாகவுமே பீட்ஸும் ஸ்டோன்ஸும் யூஸ் பண்ணி தான் டிசைன் பண்ணியிருக்கு. இந்த ப்ளவுஸ் ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போ இந்த ப்ளவுஸ் டிசைனோட அவங்க சேர்த்து மேட்சிங்காக ஹிப் பெல்ட்டுமே பண்ணியிருக்காங்க. இந்த ஹிப் பெல்ட்டும் நெக் டிசைனில் ஸ்லீவ் டிசைன்லலாம் என்ன பார்டர் ஒர்க் கொடுத்துருக்காங்களோ அதே மாதிரி தான் பார்டர் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணது. ஃபர்ஸ்ட் 2 லேயர் ஜரி, சுகர் பீட், 4 mm பஞ்ச் பீட், அகெயின் திரும்பவும் சுகர் பீட், ஃபிட்டிங் ஸ்டோன் ஒயிட் கலர் ஃபிட்டிங் ஸ்டோன் கொடுத்து அதுக்கு கேப்பில் 2.5 mm பீட், தென் திரும்பவும் ரிப்பீட்டாக மேலே என்ன ஒர்க் கொடுத்துருக்கோ அதே ஒர்க் தான் கீழே வர்ற மாதிரி பட்டையாக ஒரு பார்டர் ஒர்க் மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா கீழே ஃபுல்லாக ஹேங்கிங் வர மாதிரி. ஸோ கீழே சுகர் பீட், அதுக்கப்புறம் ஒரு 4 mm பீட், ஒரு சுகர் பீட், இந்த மாதிரி ஃபுல்லாக ஹிப் பெல்ட்டும் டிசைன் பண்ணி கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. இந்த ஹிப் பெல்ட்டுக்கான ரேட் பார்த்திங்கன்னா 400 rupees நம்ம சார்ஜ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு அவங்களோட ஜர்தோசி ப்ளவுஸ் டிசைன். ஸோ ஜர்தோசி ப்ளவுஸ் டிசைன் ரொம்ப கிராண்டாக போட்டிருக்காங்க. ஸோ டிசைன்ஸ் என்னென்ன எப்படி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது பார்ப்போம். இந்த ப்ளவுஸ் டிசைனில் டிசைன்ஸ் எப்படி பண்ணியிருக்காங்கன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் 2 லேயர் ஜரி பார்டர், அதுக்கப்புறம் ஒரு லேயர் சுகர் பீட், தென் ஒரு லேயர் ரெட் கலர்
த்ரெட் லோடிங், சில்க் த்ரெட் யூஸ் பண்ணி த்ரெட் லோடிங். ஏன்னா saree ரெட் கலர், ஸோ அதனால் அதை மேட்ச் பண்ணுற மாதிரி ரெட் கலரில் த்ரெட் லோடிங் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஒரு லைன் சுகர் பீட். எப்போவுமே லோடிங் கொடுக்குறோம் அப்படின்னா அதுக்கு 2 பக்கமும் பீட்ஸ் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணுறப்ப தான் அது ஒரு ஃபுல் ஆகும். ஸோ ஃபுல் பார்டர், சின்ன பார்டர் தான் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஸோ ரெட் கலர் saree அதை மேட்ச் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ரிங் நாட் ஃப்ளவர் ஃபில்லிங் கொடுத்துருக்காங்க. ஸோ ரிங் நாட் ஃப்ளவர், அதுக்கு மேட்சிங்காக லோடிங்லேயே லீஃபும் எம்போஸ்டாக ஃபில் பண்ணியிருக்காங்க. அதுக்கு கேப்பில் ஜர்தோசி ஃபில்லிங்மே, ஜர்தோசியும் எம்போஸ்டாகவே டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபுல் கொடி டிசைன் தான். ஒரு ஃப்ளார், அடுத்தது ஜர்தோசி லீஃப், தென் நெக்ஸ்ட்டு 2 த்ரெட் லோடிங்கில் லீஃப் ஃபில்லிங். அதுக்கப்புறம் திரும்பவும் இதே பேட்டர்ன் ரிப்பீட் ஆகிற மாதிரி. அதுக்கு பிட்வீனில் இந்த மாதிரி கட் பீட்ஸ், கோல்டன் கலர் கட் பீட்ஸும் 3mm பீடும் யூஸ் பண்ணி சின்னதாக சக்கரம் டிசைன் மாதிரி வர மாதிரி சின்ன சின்ன புட்டாஷ் மாதிரியும் கொடுத்து ப்ளவுஸ் ஃபுல் டிசைனும் இதே பேட்டர்ன்லேயே தான் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது. நமக்கு ஃப்ளவர் வந்து ரிங் நாட் ஃப்ளவர் யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக அந்த டிசைன் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம ஸ்லீவ் டிசைன் பார்ப்போம். ஸ்லீவ் டிசைன், நெக் டிசைன் என்ன இருக்கோ அதே டிசைன் தான் ஸ்லீவ்லேயும் பண்ணியிருக்காங்க. பார்டர், நெக்குக்கு கொடுத்த அதே பார்டர். ஸ்லீவ் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவுமே அதே டிசைன் தான். கொடி மாடலில் கொடுத்துட்டு ஃப்ளவர் ஃபுல்லாகவுமே ரிங் நாட் ஃப்ளவர். தென் லீஃப் பார்த்திங்கன்னா அங்கே கொடுத்துருந்த மாதிரியே த்ரெட்லேயே லீஃபும் ஜர்தோசியுமே, ஜர்தோசி யூஸ் பண்ணி லீஃப் ஃபில்லிங். அதுக்கப்புறம் கட் பீட்ஸ், ஒயிட் கலர் கட் பீட்ஸ் யூஸ் பண்ணி சின்னதாக அந்த லீஃபுக்கு மிடில் ஒரு சின்ன மொட்டு மாதிரி அரும்பு மாதிரி வர மாதிரியும் டிசைன் பண்ணியிருக்காங்க. ஃபுல் ப்ளவுஸுக்கும், அதாவது ஸ்லீவ் ஃபுல்லாகவுமே ஒர்க் வரணும் அப்படிங்கிற மாதிரி ஃபுல் ஸ்லீவும் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. ரொம்ப கிராண்டாக இருக்குது ப்ளவுஸ் பார்க்குறதுக்கு. தென் ஆரிலேயே டாசல்ஸ்மே பண்ணியிருக்காங்க. ஸோ சென்டரில் மிரர் கொடுத்து அதை சுற்றி ஃபுல்லாக பீட்ஸ் வர்ற மாதிரி டிசைன் பண்ணி டாசல்மே டிசைன் பண்ணியிருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்கும் ப்ளவுஸ் டிசைன். இந்த ப்ளவுஸ் டிசைனுக்கு நம்ம எவ்வளோ ரேட் ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னா 4000 to 4500 வரைக்கும் நம்ம ரேட் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏன் அப்படின்னா இதில் ஜர்தோசி ஒர்க்கும் ரிங் நாட் ஃபில்லிங்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரெண்டுமே டைம் நம்ம வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு டைம் எக்ஸ்ட்ராவே ஆகும். ஸோ அதனால ப்ளஸ் டாசல்மே ஆரிலே டிசைன் பண்ணியிருக்கிறதுனால 4000 to 4500 வரைக்கும் நம்ம ரேட் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப சூப்பராக கிராண்ட் ஒர்க் கொடுக்குது ப்ளவுஸ் டிசைன்.